إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் மீதும் உத்தம ஸஹாபாக்கள் மீதும் ஸஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சலாமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அதாவது நம்ம இந்த உலகத்துல அனைவருமே நிலையான வாழ்க்கையா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. எப்படிப்பட்ட வாழ்க்கைனா மரணம்ங்கிறத ஒண்ணு அல்லாஹ்தாலா நம்ம அனைவருக்குமே கொடுத்திருக்கான். அப்ப அந்த மரணம் நம்மளை அடைந்தே தீரும். அதான் தன் திருமலையில சொல்றான், நீ எந்த கோட்டையில இருந்தாலும் உன்னை மரணம் அடைந்தே தீரும் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு. அதாவது நம்ம இந்த உலகத்துல எவ்வளவுதான் வசதி வாய்ப்புகள் படைச்சிருந்தாலும் இல்ல ஒரு டாக்டர் சர்டிபிகேட்டை இவர் ரொம்ப ஆரோக்கியமான மனிதர் அப்படின்னு சொன்னாலும் நம்மளுக்கு என்ன ஆகும், மரணம்ங்கிறது நம்ம அடைந்தே தீரும் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு. அப்போ நம்ம எவ்வளவு வசதி வாய்ப்புகள் படைத்து நம்ம பணம் காசு இருந்தாலும் இல்ல நம்மளுக்கு எவ்வளவு வாகனம் என்ன இருந்தாலும் என்ன பண்ணப்படுது, நம்ம போகும்போது நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. கஃன் துணிங்கிற ஆடை மட்டும்தான் நம்மளுக்கு அணிவிக்கப்படுறதா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கபர்ல வச்சதுக்கு அப்புறம் அந்த கபர்ல அதாவது நல்ல மனிதர்களா இருந்தா நன்மை செய்யக்கூடியவர்களாக இருந்தா அல்லாஹ்தாலா சொர்க்கத்தினுடைய காற்றை சுவாசிக்கக்கூடியதாக வச்சிருக்கான். அதே மாதிரி தீமை செஞ்சவங்களுக்கு அவங்க செஞ்ச தீமைக்காக அவங்களுக்கு என்னது நரகத்தினுடைய ஜுவாலையை சுவாசிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இந்த கபருடைய வாழ்க்கை. இந்த கபருடைய வாழ்க்கை முடிஞ்சு நம்மளை அல்லாஹ்தாலா இந்த உலகத்துல யாரையெல்லாம் படைச்சிருக்கானோ என்னெல்லாம் ஜீவராசிகளை படைச்சிருக்கானோ அத்தனை அழிக்கப்படுறது அந்த யுக முடிவு நாள். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எவ்வளவோ நாட்கள் முடித்ததுக்கு அப்புறம் அல்லாஹ் மறுமை நாள்ல நம்மளுடைய அத்தனை பத்தி எழுப்பப்படுற நாளா இருக்கு. அந்த நாள்ல பாத்தீங்கன்னா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த நாள்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன் நம்ம தலைக்கு மேல உதிக்கப்படுறதா இருக்கும். அந்த அளவுக்கு இந்த உலகத்துல வாழும்போது இந்த சூரியன் இவ்வளவு தூரத்துல உதிச்சிட்டு இருக்கும்போது நம்மளால எப்படி இருக்க முடியுதுன்னு கேட்டா, ஒரு கொஞ்சம் கரண்ட் போனா நம்மளால உட்கார முடியல, வெளியில போனா அந்த வெயில தாங்க முடியல, ஒரு மரத்தடி நிழல்ல நிற்போம், ஏசியில போடுவோம், ஃபேன் காத்துல நிற்போம், அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனா அந்த மறுமை நாள்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா அல்லாஹ்தாலா ரப்புல் ஆலமீன் எல்லாத்தையுமே அழிச்சனால நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துல கொண்டு அத்தனை பேத்தையும் சேர்த்து ரப்புல் ஆலமீன் எழுப்பி நிக்க விடப்படுற நாள்ல எதுவுமே இருக்காது. நம்மளுக்கு நிழல் தேட எங்கேயுமே போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நாள்ல எப்படி இருக்கணுமோ ரப்புல் ஆலமீன் நம்மளை எப்படி எழுப்புறான் அப்படின்னு கேட்டா நிர்வாணமாக எழுப்பப்படுது அப்படின்னு. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க அல்லாஹ் தூதர்கிட்ட, யார சொல்லலாம் அந்த நாள்ல நம்மளோட நிலை என்ன அப்படின்னு கேட்கும்போது ரசூலா சொல்றாங்க, யார் யாரு எவ்வளவு பாவம் செஞ்சாங்களோ அந்த அளவுக்கு அவங்க வியர்வையில நனைஞ்சிருப்பாங்க. அதாவது கொஞ்சமா செஞ்சவங்களுக்கு கால் வரைக்கும், அதுக்கப்புறம் அதிகமா முட்டு வரைக்கும், நெஞ்சு வரைக்கும், கழுத்து வரைக்கும், தலை வரைக்கும் அவங்க வியர்வையால குளிச்சிருப்பாங்க அப்படின்னு. அப்ப அந்த நாள்ல எப்படி இருப்பாங்கன்னா ஒருத்தர் ரசிக்க முடியாது. அவங்களுடைய அந்த நிலையில இருந்து எப்ப நம்ம வெளியே வருவோங்கிறதுதான் அவங்களுடைய இதா இருக்கும். அதனால இந்த துனியாவுல ஒரு ஆண் பெண்ணை ரசிக்கிறதும்
பெண்ணு ஆணை ரசிக்கக்கூடிய நாள் மாதிரி அந்த நாள்ல அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல சொல்லக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த நாள்ல என்ன பண்ணுவாங்க மனிதன், அல்லாஹ் திருமறையில சொல்றான், அதாவது தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டு ஓடக்கூடியவனாக இருப்பான், தன்னுடைய பெற்றோர்களை தாய் தந்தைகளை விட்டு விரண்டு ஓடக்கூடியவனாக இருப்பான். அதான் அப்படி இருப்பானாமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தன்னுடைய மனைவியை விட்டு விரண்டு ஓடக்கூடியவனாக இருப்பான், தன்னுடைய பெற்ற பிள்ளைகளை விட்டு விரண்டு ஓடக்கூடியவனாக இருப்பான் அப்படின்னு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மாதிரி இருக்கிற அந்த நேரத்துல நம்மளுக்கு எந்த நிழலும் இல்லாத நாள்ல 7 நபர்களுக்கு மட்டும் என்ன கிடைக்குமாமா, அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதுல முதலாவது நம்ம பார்த்தோம்னா, அதாவது நீதி வழங்கக்கூடிய ஒரு தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு. அதாவது என்ன பண்ணலாம், வசதி உள்ளவங்களுக்கு ஒரு நீதியும், ஏழ்மையா இருக்கிறவங்களுக்கு ஒரு நீதியும், சொந்த பந்தங்களுக்கு ஒரு நீதியும் அப்படி வழங்கக்கூடியவங்கள, அதாவது நீதி கரெக்டா நீதி வழங்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய அரசுடைய நிழல் கொடுக்கக்கூடியதா இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நம்மளுக்கு முன்மாதிரியாக இருக்கப்படுறாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, மக்சூமி குலத்தாரை சேர்ந்த ஒரு பெண்மணி என்ன பண்றாங்கன்னா திருடிடுறாங்க. திருடனா என்ன, இஸ்லாத்துடைய சட்டம் என்ன, கைகள் வெட்டப்படுறதா இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்போ யாரு இது பெரிய ஒரு குலத்தாரோட பெண்ணா இருக்காங்களா, இவங்களுக்காக யாரு சிபாரிசு பண்ணுவா, இவங்களுக்கு இந்த தண்டனை கொடுக்க கூடாது அப்படிங்கும்போது உசாமா ரலியல்லாஹு அன்ஹு தான் இதற்கு கரெக்டான ஆளு. அவரை கூப்பிட்டு நம்ம சொன்னோம்னா என்ன பண்ணுவாங்க, ரசூலுல்லாஹ் கேட்டுக்குவாங்க அப்படின்னு அவரை கூப்பிட்டு அனுப்பி பேசக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி பரிந்துரை செஞ்சா ஏற்றுக்கப்படுமா, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சட்டத்தை கரெக்டா நிறைவேற்றக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப சொந்த பந்தத்துக்காகவும் உறவினர்களுக்காகவும் இஸ்லாத்தை வளைச்சு கொடுக்கல, அல்லாஹ்வுடைய பாதையில ரப்புல் ஆலமீன் ஒரு கட்டளை இட்டாங்கன்னா அந்த நீதியை கரெக்டா வழங்கக்கூடியவங்களா இருந்தாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த மாதிரி ஒரு தலைவன் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய நிழல் அரசுடைய நிழல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில வணக்க வழிபாடுகளை என்னது ஊரே ஒரு இளைஞன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எப்படின்னா, இப்ப இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க மொபைல்ல சேட் பண்றது, அதாவது டிவி பாக்குறது, வீணான மொபைல்ல பேசி நேரத்தை போக்குறது, அந்த மாதிரி எல்லாம் இந்த காலகட்டத்துல என்ன இருக்காங்க, இளைஞர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் பசங்க இப்படிதான் இருக்காங்க. அப்படி இருக்கிற இந்த மாதிரி ஒரு இளமையான நேரத்துல அல்லாஹ்வுடைய பாதையில வணக்கப்பாடுகளிலேயே ஊறி இருக்கிற ஒரு இளைஞன் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன பண்றான், அவனுடைய நிழலோட அரசுடைய நிழலை தர்றேன் அப்படிங்கிறான். அப்ப எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. ஒரு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஒரு இளைஞனுக்குன்னு சொல்றாங்க, ஒரு முதியோரோ வயதானவங்களுக்கோ சொல்லல. எப்படி சொல்றாங்கன்னா, அந்த இளமையான காலத்துல நம்ம கரெக்டா இபாதத்துகளை கொண்டு வந்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள்ல நம்ம எப்படி இருப்போம், கரெக்டான நிலை இருப்போம் இல்லையா? அந்த மாதிரிதான் அந்த இளமையான காலத்துல நம்ம என்ன பண்ணலாம், கரெக்டா ரப்புல் ஆலமீன் சொன்ன மாதிரி நம்ம இபாதத்துகளை கொண்டு வந்தோம்னா ரப்போட நிழலை தர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியவனா இருக்கான் இல்லையா? அப்போ இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அம்மாவும் அத்தாவும் இருக்காங்க. அவங்களுக்கு 4 குழந்தைங்க, 3 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த பெண் குழந்தைய 19 வயசு ஆயிடுச்சு. அதை சின்னதுல அரவணைப்பா வளர்த்தி அதுக்கு எப்படி படிக்க வைக்கணும், ஓத வைக்கணும்னு சொல்லி நல்ல முறையில வளர்த்தி கொண்டு வர்றாங்க. அந்த குழந்தை 10ஆவதுல பாஸ் ஆகி பெரிய படிப்பெல்லாம் நல்ல மார்க் எடுத்திருக்கு. அதே மாதிரி +2லயும் நல்ல மார்க் எடுத்திருக்குன்னு சொல்லி அவங்க 3 மாமாமார்கள் என்ன பண்றாங்க, அவங்க எந்தெந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனோமோ அந்தந்த இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போய் அவங்களுக்கு gift வாங்கி கொடுக்கவும் பரிசுகள் அளிக்கக்கூடியவும் அந்த மாதிரி இருக்காங்க. அப்படி இருந்தும் அந்த பெண் குழந்தை என்ன பண்றாங்க, 19 வயசு அடைஞ்சு அது ஒரே சாட்டிங் இருக்கிறாங்க. சாட்டிங் பண்ணி பண்ணி யாரு கூடயோ பழகுற விஷயம் அந்த தாய் தகப்பனுக்கு தெரிஞ்சு பார்த்தா அந்த ஊர்லயே இல்லாத அடுத்த ஊர்ல இருக்கிற என்ன சொல்றாங்க, ஒரு பையன் கூட பழகி அந்த பொண்ணு அந்த அளவுக்கு இதாயிடுச்சு. அப்ப இதை தெரிஞ்சு போய் பார்த்து அந்த பையனை விசாரிக்கும் போது அந்த ஊர்ல அடுத்த ஊர்ல இருக்கிறவங்க பார்த்தா அந்த பையனுக்கு கஞ்சா, கெட்ட பழக்கம் எல்லாமே இருக்கக்கூடியதா இருக்கு. அப்ப சொல்றாங்க அவங்க தாய் தகப்பன், இந்த பழக்கம் உனக்கு வேணாமா, இதை விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் கல்யாணம் பண்ணணும் அந்த பையனை தான் பண்ணுவேன், இதுக்கு மேல எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த தாய் தகப்பனுக்கு எப்படி இருக்கும். 19 வருஷம் அவ்வளவு அருமையா வளர்த்து கொண்டு வந்து அந்த பெண் பிள்ளை இப்படி பேசக்கூடியதா இருக்கு. அப்ப அவங்க மாமா மனுங்களை அவங்க அம்மா அழைச்சு சொல்றாங்க, இந்த மாதிரி நடந்திருக்கு,
வந்ததுக்கு வந்து அவங்க 3 பேரும் பேசுறாங்க. இந்த பொண்ணுகிட்ட வந்து ஒரு ரூம்ல வந்து உட்காந்து பேசும்போது அந்த பொண்ணு சொல்லுதாமா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லிச்சாங்க, என்னுடைய லைஃபை நான் தான் அதோட முடிவெடுப்பேன், இது யாரும் தலையிடாதீங்க அப்படின்னு சொன்னதுமே அந்த மாமானா உயிர் அப்படிப்பட்ட திருப்பி பேசாத பிள்ளை இப்படி சொன்னதுமே அவங்க 3 பேரும் அப்படியே எந்திரிச்சு வெளியே போறாங்க. தன்னுடைய தாய் என்ன பண்றாங்க, அவங்க அம்மா வாசப்படி நின்று அழுதுட்டு இருக்கும்போது பார்த்துக்கலாம் விடுமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. அவங்க ஏதேதோ சொல்லி பாக்குறாங்க, என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க அந்த பொண்ணை. அவனைதான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி பிடிவாதமா இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஒரு டாக்டர் இடத்துல கவுன்சிலிங் கொண்டு போய் கூட்டிட்டு போறாங்க. அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த டாக்டர் வந்து கூட்டிட்டு 2.5 மணி நேரம் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து இந்த பொண்ணு கேட்கலாமா, முடிஞ்சிருச்சா, இவ்வளவு நேரம் என் டைம் வேஸ்ட் ஆச்சுல்ல, முடிச்சிட்டீங்களா அப்படின்னு. அப்ப டாக்டருக்கே ஒரு மாதிரி ஆயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியும். சரி நீ போமா அப்படின்னு அவங்க காகித போய் வெளியே இருந்து வராங்க. அவங்ககிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம என்ன நடந்துச்சு அப்படின்னா, பார்த்துக்கலாங்க, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரே ஒரு இதுதான் இருக்கு, வீட்டுல கொண்டு போய் அழைச்சி வச்சிருங்க, வெளியே போக முடியாது, கான்டாக்ட் பண்ண முடியாத மாதிரி பண்ணிருங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த பொண்ணு வந்து அங்கேயே போகக்கூடியதா இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுங்க, வீட்லயே அடைச்சி வச்சுட்டீங்கன்னா ஒன்றும் பேச முடியாதனால அந்த பையன்கிட்டயே இந்த பொண்ணு வந்து போகக்கூடியதா இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, நீங்க சொல்றதை கேட்டு வீட்லயே இருப்பாங்க. இது 2 முடிவு தான், வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த தாய் தகப்பன் என்ன சொன்னாங்க, போற வழியிலேயே இனி வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம், இந்த பொண்ணுகிட்ட சொல்றாங்களாமா, நீ வந்து வீட்லயே உன்னை அடைச்சு வச்சிருவோம், இல்லைன்னா நீ போய்க்க அப்படிங்கும்போது அவங்க இந்த பொண்ணு சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் போக முடியாது, எனக்கும் இந்த வீட்டுல வந்து சொத்து இருக்குல்ல, ஷேர் இருக்குல்ல, அதை கொடுத்தாதான் நான் போக முடியும் அப்படின்னா அந்த தாய் தகப்பன் என்ன பண்றதுன்னே தெரியாம இத்தனை நாளா இவ்வளவு அருமையா வளர்த்தணுமே, இதெல்லாம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகக்கூடியவங்களா இருக்காங்க. கூட்டிட்டு போய் வீட்டுல போய் அந்த புள்ள என்ன பண்ணுது, ரூமு கதவை சாத்தி உள்ள போயிட்டான். அவங்க அக்கா அம்மா உட்காந்துருக்காங்க, என்ன பண்றதுன்னே தெரியாம இந்த 3 குழந்தைகளுக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்து அவங்க அம்மா என்ன பண்றாங்க, அவங்க பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு வந்து பார்த்தா அந்த ரூம்ல அவங்க கணவர் வந்து அப்படி யோசிச்சுட்டு இருக்காராம். ஏங்க என்ன சொல்லுங்கன்னு கேட்டா, இல்ல நான் வந்து சொன்னா நீங்க சங்கடப்படுவோமா, வேண்டாம், இல்ல பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னு. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம காலையில எந்திரிக்கும் போது 6 மணிக்கு எந்திரிச்சு கதவு தட்டலாம், அந்த கதவு திறக்கக்கூடாது, நம்ம உடைச்சுதான் எடுக்கணும், நமக்குள்ள அப்படியே சூசைட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தா நானும் அதேதான், நான் என்ன நினைச்சேன், குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு பாத்திரம் கழுவும்போது இதையே தாங்க நானும் நினைச்சேன். பதில் தொழுது முடிச்சு நம்ம போய் கதவு தட்டா நமக்குள்ள கதவு திறக்காம உள்ளேயே அந்த குழந்தை மௌத்தாயிரணும் அப்படின்னு. அப்ப அவங்க தாய் தகப்பனோட 2 பேர்த்தோட மனசு எவ்வளவு நொந்து போயிருக்கு. தன்னுடைய மகளை எப்படியாவது வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல இந்த குழந்தை என்ன பண்ணும், இந்த அளவுக்கு வெறுக்கக்கூடியதா இருக்கு, வெறுத்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க மனசு எவ்வளவு நோகடிச்சிடும். அப்ப அந்த இளமையான காலத்துல அல்லாஹ் சொன்ன வழிகளை நடந்து இபாதத்துகளை செஞ்சிருந்தா இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்குமா. அதனாலதான் சொல்றது, இளமையான நம்ம அந்த இருக்கிற காலத்துல அல்லாஹ்வுடைய பாதையில வணக்க வழிபாடுகள் செஞ்சோம்னா அல்லாஹ்வுடைய அருளுடைய நிழல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா, அதாவது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல உள்ளத்தால யாரு தொடர்பு கொள்றாங்களோ, தொடர்போட இருக்காங்களோ அவங்களுக்கு ரப்புல் ஆலமீனோட அரசோட நிழல் கிடைக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம இந்த பள்ளிவாசல்ல இந்த சொற்பொழிவெல்லாம் கேட்க வரோம். இது என்னது, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல தொடர்போட இருக்கிறதா. அது எப்படின்னு ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு மனிதர் பள்ளிவாசல் தொடர்போட இருக்கிறவங்களுக்கு நிழல்னு சொல்லல, அல்லாஹ்வுடைய நிழல்னு சொல்லக்கூடியது. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல உள்ளத்தால கல்பால யார் தொடர்பு கொண்டு இருக்காங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம என்னது, இந்த சொற்பொழிவு கேட்க வந்தாலும் என்னவா இருக்கணும், அடுத்தவங்களுக்காக நம்ம வந்து பொது கேட்கக்கூடாது, யாருக்காக இருக்கணும், அல்லாஹ் சொல்லியிருக்காங்கிற அந்த உள்ளத்தோட எண்ணத்துல வந்தோம்னா தான் என்ன கிடைக்கும்னா அந்த நிழல் நம்மளுக்கு நாளைக்கு மறுமையில கிடைக்கக்கூடியதா இருக்கும். அதே மாதிரிதான் பள்ளிக்காக எந்த ஒரு என்ன செய்யறது, சுத்தம் செய்யறதானாலும் சரி, இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பள்ளிவாசல சுத்தம் பண்றது, ஒரு தாவா பணி பண்றது, நோட்டீஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி எந்த வேலைகள் நம்ம செஞ்சாலும் அடுத்தவங்க நம்மளை வந்து பெருமைப்படுத்தணும்னு இல்லாம உள்ளத்தால அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடியதா இருந்தா நாளைக்கு மறுமையில அல்லாஹ் தஆலாவுடைய அரசுடைய நிழல் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 2 நபர்கள், அதாவது அந்த 2 நபர்கள் வந்து அல்லாஹ்வுக்காகவே உறவு வச்சு அல்லாஹ்வுக்காகவே அந்த உறவை வந்து முடிச்சு கொள்றதா இருக்கணும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரொம்ப நாளா பழகிட்டு இருக்காங்க, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சின்னதுல இருந்து பழகக்கூடியவங்களா இருக்காங்க.
இருக்கும்போது ஒரு காலகட்டத்துல அந்த நண்பன் என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க மகர் பிடிச்சி திருமணம் பண்ணுங்க அப்படின்னு. ஆனா அந்த நண்பன் என்ன பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க, வரதட்சணையை பெற்று திருமணம் பண்ணாங்க. அப்போ நம்ம இவ்வளவு நாள் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுக்கு மாற்றமா நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அல்லாஹ்வுக்காக உறவு வச்சிருந்தோம், இப்ப அல்லாஹ்வுக்காக அந்த உறவு வேண்டாம் அப்படின்னு. அதே மாதிரி எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம அக்கம் பக்கத்துலயே இருக்கோம், நல்லா பழகக்கூடியவங்களா இருக்கும், அக்கா தங்கச்சியா பழகுறோம், சொந்த பந்தமா பழகுறோம். அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டுல என்ன பண்றாங்க, வாங்க நம்ம என்ன பண்ணலாம், நாகூர் போகலாம், ஏறுவாடி போகலாம்னு கூப்பிடும்போது நம்ம போக மாட்டோம், ஏன்னா நாங்க எல்லாம் வழி இருக்கிறோம் அப்படின்னு. இப்ப நாளடைவுல இப்படி கூப்பிட என்ன ஆகும், அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் பேசிட்டே இருந்தா சரி இவ்வளவு தடவை கூப்பிடுறாங்களே ஒரு தடவையாவது நம்ம போகலாம் அப்படின்னு நம்ம கிளம்பிடுவோம். அப்ப நம்ம வழிகட்டு போகக்கூடியங்களா இருக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில போகும்போது எப்படி அவங்க இருக்காங்கன்னா, அப்ப அந்த உறவு துண்டிச்சு வாழ்ந்தா என்ன ஆகும், நம்ம அதுல போய் சிக்காம இருக்கிறது தான் அல்லாஹ்வுக்காக உறவு வச்சு அல்லாஹ்வுக்காக முடிக்கிறது அப்படின்னு. ஒண்ணு இல்ல, ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, பசங்களே இருக்காங்க, சிலது வந்து பழகிட்டு இருக்காங்க, பெருசாகும்போது அந்த பையன் சொல்லுவாங்க வாரம் வாரம் ஒரு நாள் போய் நம்ம சினிமாக்கு போகலாம், அது ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே அப்படின்னு. இல்ல நான் வரல 2 வாரம் 3 வாரம் நம்ம சொல்லிடுவோம். தொடர்ந்து சரி இவ்வளவு தூரம் கூப்பிடுறானே அப்படின்னு சொல்லி நம்ம போனோம்னா என்ன ஆகும், நம்ம வழிகட்டு போகக்கூடியவங்களா தான் இருக்கும். இப்ப அல்லாஹ்வுடைய பாதையில போகும்போது ரப்புல் ஆலமீன் சொல்லியிருக்கான், அல்லாஹ்வுக்காக அந்த உறவை நம்ம முடிச்சுக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நாளைக்கு நம்மளுக்கு யாரு நம்மளுக்கு வந்து பரிந்துரை செய்யக்கூடியவங்களா இருக்காங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பரிந்துரை செய்யக்கூடியவங்களா இருக்காங்க இல்லையா. அல்லாஹ்வுடைய அரசு தடையில ரசூலா என்ன பண்ணுவாங்க, சஜதால இருந்து நம்மளுக்காக, அதாவது நம்ம சஹாபாக்களை எல்லாம் ரசூலா பார்த்துட்டு போயிருக்காங்க, நம்மளை பார்த்தாங்களா, பார்க்காத ஒரு உம்மத்துக்காக அவங்க என்ன பண்றாங்க, அவ்வளவு தூரம் அந்த சஜதாலேயே இருந்து அழுது நம்மளுக்காக துவா செய்யக்கூடிய அந்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்காக அந்த மன்றாடி துவா செய்யறாங்கல்ல, அவங்களுடைய உம்மத்து தானே, அவர் சொன்ன வழியில தானே நம்ம நடக்கணும். இந்த நட்பு பெருசா, இது யாருக்காக, அல்லாஹ்வுக்காக உறவு வச்சு அல்லாஹ்வுக்காக முடிச்சுக்கணும் இல்லையா. அப்படிப்பட்ட நம்ம என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஒரு உறவு பெறணும்னா அல்லாஹு தாலா தன்னுடைய அரசுடைய நிழல் தரக்கூடியவனா இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அதாவது வந்து ஒரு பெண் வந்து அழகாவும் அந்தஸ்துலயும் கூட ஒருத்தி என்ன பண்றாங்கன்னா, ஒரு இளமையான வாலிபனை பார்த்து அவங்க ஆசைக்கு இணங்க கூப்பிடும்போது அவங்க என்ன பண்றாங்க, நான் அல்லாஹ்வுக்கு அஞ்சுறேன், நான் இந்த மாதிரி தவறான காரியம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மனிதருக்கு அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா, அதாவது வந்து நம்ம தர்மம் புரியுறது, தர்மம்னா எப்படின்னு கேட்டா வலது கைக்கு கொடுத்தா இடது கைக்கு தெரியாமையும், இடது கைக்கு கொடுத்தா வலது கைக்கு தெரியாது அந்த அளவுக்குன்னா நம்ம உடல் உறுப்புகள் தெரியாம இல்லை, அந்த அளவுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு நம்ம கொடுத்துறோம், கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்லுவோம், இவங்களுக்கு நாங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா, இவங்களுக்கு நாங்க தான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அவங்களை நோவினை பண்ணாம இருக்கோம். அது ரொம்ப ஒரு தப்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் சின்ன சின்ன விஷயம் தான். அதாவது வீட்டுல வந்து ஒரு விருந்து கொடுக்குறோம், நம்ம 4, 5 சொந்த பந்தங்களை கூப்பிட்டோம், இல்ல தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு ஒரு விருந்து கொடுத்தா என்ன பண்றது, உடனே நான் எல்லாரும் சாப்பிடும்போது ஒரு செல்ஃபி எடுத்துட்டு இன்று இன்று நான் எங்கள் வீட்டுல 4 பேர் வந்து சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி உடனே ஒரு விமர்சனத்தை கொடுக்கறது. இதுல என்ன இருக்கு, அப்போ நம்ம கொடுக்கிற தர்மமாகப்பட்டதும் இந்த, அதாவது ஒரு விருந்து கொடுத்தாலே இந்த மாதிரினா ஒரு தர்மம் கொடுத்தா என்ன பண்றது, ஒண்ணு இல்ல பள்ளிவாசல்களே இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க, அதுவும் தவறுதான் இல்லையா. அதாவது நாங்க பித்ரா கொடுக்கறோம், அதாவது கொடுக்கிற விஷயத்த பார்த்து பிறர் செஞ்சா அது வேற விஷயம். அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும், நாங்க பாருங்க எங்க பள்ளியில இவ்வளவு இந்த அளவுக்கு 4 பேருக்கு கொடுத்தோம் அப்படின்னு ஒரு போட்டோ எடுத்து போடணும். இது எதுக்காகன்னு தெரியல. அந்த மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா விமர்சனத்துக்காகவே நடக்கக்கூடியவங்களா இருக்காங்க. அப்ப நம்ம ஒரு தர்மம் செஞ்சோம்னா அது அல்லாஹ்வுக்குரியதா இருக்கணும், அல்லாஹ் நம்மளுக்கு நாளைக்கு ஏற்றுட்டான்னா அந்த அரசோடைய நிழல் நம்மளுக்கு கிடைக்குங்கிற எண்ணத்துல நம்ம செஞ்சோம்னா என்ன பண்ணுவோம், அல்லாஹ் நாளைக்கு அந்த அரசோடைய நிழல் நம்மளுக்கு தரக்கூடியதாக இருக்கும். இன்னும் பாத்தீங்கன்னா கடைசியா நம்ம 6 பேர்த்த இப்ப நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. இப்ப 7வதா யாரை பார்க்கோம் அப்படின்னா, தனிமையில் இருக்கும்போது அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யக்கூடிய மனிதர் அப்படின்னு. அதாவது நம்ம தனிமையில் இருக்கும்போது என்ன வேணாலும் செய்யலாம் இல்லையா, என்ன படம் வேணாலும் பார்க்கலாம், யாருமே இருக்க மாட்டாங்க, யார்கிட்ட வேணாலும் எது வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு நேரத்துல அல்லாஹ் அஞ்சி என்னுடைய ரப்புல் ஆலமீன் என்னை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு தான் செஞ்ச தவறுகளுக்கெல்லாம் வருந்தி அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்யணும். என்னையும் என் குடும்பத்தையும் என்ன பண்ணு நரக நெருப்புல இருந்து காப்பாத்தியா அல்லாஹ் அப்படின்னு துவா செய்யணும்.
எல்லா விஷயங்களுக்கும் இப்ப நம்மளுடைய குழந்தைங்க இந்த மாதிரி எல்லாம் வழிகிட்டு போகாம இருக்கிறதும் எத்தனையோ விஷயங்கள் நம்ம குடும்ப விஷயங்கள் அனைத்தையும் அல்லா இடத்துல தனிமையில இருக்கும்போது நம்ம கேட்டு துவா செய்வோம், அழுவோம். யாரும் நம்மளை பார்க்கறது இல்ல, இறைவன் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கான். அந்த நேரத்துல நம்ம என்ன தவறு வேணும் செய்யாம இருந்து ரப்புல் ஆலமீன் என்ன பண்றோம், தனிமையில அழுகுறோம். யா அல்லாஹ் எனக்கு அந்த நரக வேதனையை வந்து காப்பாத்து, என்னையும் காப்பாத்து, என் குடும்பத்தை காப்பாத்து. அந்த நரக நெருப்பாகப்பட்டது எப்படி உள்ளது, அந்த நரக நெருப்புலேருந்து எங்களை காப்பாத்தியாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த துவா செய்யும் போது தானே இந்த நிழல் அல்லாவுடைய அரசுடைய நிழல் கிடைக்கும் இல்லையா. அப்ப அந்த தனிமையில் அழுகக்கூடிய இப்ப இந்த 7 வாய்ப்புகளும் நம்மளுக்கு வந்து கிடைக்காதுன்னு நினைச்சிடாதீங்க. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னு நல்ல ஒரு நீதி வழங்கக்கூடிய ஒரு தலைவனை பத்தி பார்த்தோம். நீதி வழங்குறதுன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து என்ன சொல்றது, ஒரு ஆட்சியில் இருக்கிறவங்க தான் நீதி வழங்குவாங்க அப்படின்னு நம்ம குடும்பத்துல நம்ம தலைவியா இருக்கோம்ல, இந்த குடும்பத்துக்கு என்ன, நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தானே தலைவி. அப்ப நம்ம நீதியா வரும். நம்ம வீட்லயே 2 குழந்தைங்க சேட்டை பண்ணுங்கன்னா ஒண்ணுக்கு மேல பேசி ஒண்ணு இதை பண்ணக்கூடாது, ரெண்டுமே எது தவறு செஞ்சுச்சோ அதைத்தான் பேசக்கூடியதா இருக்கணும். அதுவும் ஒரு நீதி வழங்கக்கூடிய ஒரு விஷயம்தான். 2வது பார்த்தோம்னா என்ன பார்த்தோம், அதாவது இளமையான காலத்துல வந்து அல்லாஹ்வுடைய பாதம் அதிகம் விவாதத்துல மூழ்கி இருக்கிற ஒரு இளைஞனுக்கு அல்லாஹ் வந்து தன்னுடைய அரசு நிழல் தரான்னா, இளமைங்கும் போது நாங்கெல்லாம் கல்யாணம் ஆயாச்சு, குழந்தை பிறந்தாச்சு, எங்களுக்கு இளமை முடிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் என்ன பண்றாங்க, 40 வயசுல தான் நபியாகப்படுறாங்க, 50 வயசுக்கு மேலதான் என்ன பண்றாங்க, ஒரு அத்தனை பொருளும் புரியக்கூடியவங்களா இருக்காங்க இல்லையா. அவங்க என்ன பண்ணுவாங்களாமா, அந்த வயசுல இப்படின்னு சொல்றதுக்குள்ள ஒரு சொடக்கு போடுற நேரத்துல குதிரையிலையும் ஒட்டகத்துல ஏறி அவ்வளவு ஒரு வலிமையான ஒரு மனிதனா இருந்தாரு இல்லையா. அவர் வந்து 16 வயசுல 20 வயசுல அவர் போர் பண்ணல. அவரு வயது அதாவது 40 வயதுக்கு அப்புறம் 50 வயசுக்கு அப்புறம் தான் போரே தொடங்கப்படுது. 40 வயசுல தான் நபியே ஆகப்படுறாரு. அப்ப அந்த வயசை பத்தி நம்ம சொல்லி தப்பிக்கலாமான்னு பார்த்தா முடியவே முடியாது இல்லையா. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பருவ வயது அடைஞ்சா உங்கள் குழந்தைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, திருமணம் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்றாங்க. திருமணமுடைய வயது அதாவது பொருளாதாரம் இல்லைன்னா நோன்பு நோட்டுருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த தாய் தகப்பனுக்கு என்ன, அந்த வாலிப வயது வந்தது திருமணம் பண்ணி வைக்க வேண்டியது தன்னுடைய பெற்றோர்களுடைய கடமையா இருக்குது. அப்போ அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணலாம், நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு, வயசாயிடுச்சுன்னு சொல்லி விவாதத்துகள் ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், தப்பிக்கவே முடியாது. ஒரு இளமையான காலத்துல என்னென்ன விவாதத்துகள் எப்படி நம்ம செய்யணுமோ அதை கூட நம்ம செய்யக்கூடியவங்களாக தான் இருக்கணும். அடுத்து என்ன பார்த்தோம்னா பள்ளி தொடர்பு. பள்ளி தொடர்பு பார்த்தீங்கன்னா நாங்கெல்லாம் ஜென்ஸா அடிக்கடி நம்ம பள்ளிக்கு போக முடியுமா, தொடர்புல இருக்க முடியுமா அப்படின்னு கேட்காதீங்க. பெண்களுக்குனாலே நம்மளுக்கு முடியும், ஜுமாக்கு வரலாம், இல்லை அந்த மாதிரி சொற்பொழிவுகளுக்கு வரலாம், பள்ளியை வந்து நம்ம பராமரிக்கிறக்கோ சுத்தம் செய்யறக்கோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பள்ளி தொடர்புல நம்ம இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். இதுல எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், தாராளமா கலந்து அதுக்கு அல்லாஹ் என்ன பண்றான், அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் தரக்கூடியதா இருக்கு. அடுத்து என்ன பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது அல்லாஹ்வுக்காகவே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு அல்லாஹ்வுக்காகவே இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை முடிக்கிறோம் அப்படின்னா நம்ம பழகும் போது அல்லாஹ் ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம நபிகள் சொல்றாங்க, யார் எப்படி எந்த நிலையில மரணம் அடைகிறாங்களோ அதே மாதிரிதான் எழுப்பப்படுவாங்கன்னு சொல்றாங்க. அப்ப நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது நம்ம எப்படி பழகிறோமோ அதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க, 4 பேர் நம்மளையும் இந்த உலகத்திலேயே பேசுவாங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு பையனா ஒரு மாப்பிள்ளை பார்க்க வந்தாலே சொந்த பந்தங்கள்கிட்டயோ ஊருக்கார்ட்டயோ கேட்க வேண்டாம், அவனுடைய நண்பனை பத்தி விசாரிச்சாலே அவன் எப்படிப்பட்டவங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. அந்த மாதிரிதான் நம்மளும் என்ன பண்ணலாம், பெண்களும் என்ன பண்ணலாம், யார்கிட்ட எப்படி பழகணுமோ அதுக்காக பழக அல்லாஹ்வுக்காகவே உறவு வச்சு அல்லாஹ்வுக்காகவே முடிச்சு கொள்ளலாம் புரியுங்களா இருக்கணும் இல்லையா. இன்னும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பெண் வந்து அழகானவளும் அந்தஸ்திலையும் கூடக்கூடிய ஒரு பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு மனிதரை கூப்பிட்டு ஒரு ஆணை கூப்பிட்டு என்னுடைய ஆசைக்கு இணங்க கூப்பிடும்போது அவர் வந்து அல்லாஹ் கஞ்சி ஓடக்கூடியது. அதே மாதிரிதான் இப்போ ஒரு ஆணுக்கு ஒரு விஷயத்த ரப்புல் ஆலமீன் சொன்னான்னா இருபாலர்களுக்கு தான், ஆணுக்கும் பெண்ணுக்கு தான், ஆணுக்கு மட்டுமா அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், அதே மாதிரிதான் ஒரு ஆண் நம்மளே அந்த மாதிரி அழைச்சாலும் அல்லாஹ்க்கு அஞ்சி நம்ம என்ன பண்ணுவோம், நான் இதுல இருந்து விரண்ட ஓடுறேன்னு நம்ம ஓடனா நம்மளுக்கு அல்லாஹ் என்ன பண்றான், அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலை கொடுக்கக்கூடியவங்க இருக்கோம். அடுத்து என்ன பாத்தீங்கன்னா தர்மம் புரியுறது. தர்மம் புரியும் போது வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாம, இடது கைக்கு குடிக்கிறது வலது கை தெரியாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒருத்தருக்கு கொடுத்ததை சொல்லி காமிக்க கூடாது. அதே மாதிரி ஒருத்தருக்கு எது செஞ்சாலும் அதை விமர்சனம் செய்யாம பார்த்துக்கிட்டாலும் நம்மளுக்கு அல்லாஹ்வுடைய அரசுடைய நிலையில தரக்கூடியவனாக இருக்கான். இன்னும் பாத்தீங்கன்னா இப்ப
தனிமையில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு அது எல்லாருக்குமே முடியக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? பெண்களுக்கு தாராளமாக அந்த விஷயம் முடியும். ஏன்னா நம்ம தனி எல்லாருமே நம்ம வீட்டுல இருக்கிறவங்களும் வேலைக்கு போகக்கூடியவங்களா இருக்காங்க, நம்ம குழந்தைகளும் ஸ்கூலுக்கு போகக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு பகல்லையும் தனிமையா இருக்கும், இரவுலையும் தனிமையா, அதாவது தகஜத்து நேரத்துலையும் தொழுது இறைவனிடத்துல கையேந்தி நம்ம துவா செஞ்சு கண்ணீர் விட்டு அழுகக்கூடியவங்களா இருக்கலாம். இல்லைன்னா பகல் நேரம் எப்ப வேணாலும் நம்ம தனிமையில் இருக்கும்போது அல்லாஹ் இடத்துல என்ன பண்ணலாம், நம்ம கண்ணீர் விட்டு இறைவனிடத்துல அழுது பிரார்த்திக்கக்கூடிய மக்களாக இருக்கணும் இல்லையா? இப்ப எதையெல்லாம் கேட்டோமோ அதன்படி நடக்க அல்லாஹு தஆலா ரப்புல் ஆலமீன் நமக்கு அருள் புரிய துஆ செஞ்சவளாக, சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தில் சந்திக்கக்கூடிய சகோதரிகளாக அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹ்ருதானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.